நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. ஸ்ட்ராபெர்ரி செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க? எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நான் வீடியோவில நான் கிளியரா சொல்றேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க என் ஸ்ட்ராபெர்ரி பூ பூத்து 1, 2 காய் குடுத்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோக்கு நெறைய காய் குடுக்கல. ஆனா எனக்கு ஆசைக்கு, என் பசங்களுக்கு ஆசைக்கு உள்ளது கிடைக்குது. ஏன்னா செடியிலேருந்து அப்படியே பறிச்சு சாப்பிடுறாங்க, பழுத்து நிக்கிறத பார்க்குறாங்க, அதோட வாசனைய உணர்றாங்க. அதனால அவங்களுக்கு அது புடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாடி தோட்டத்தில இருக்கிறதுனால. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஸ்ட்ராபெர்ரி செடியில பூவும் வைக்க மாட்டேங்குது, காயும் வைக்க மாட்டேங்குது, பழுக்க மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. அ அப்படியே கிள மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராபெர்ரி ஒரு கிள மாதிரி வந்து அதுலேருந்து ஒரு புது செடி உருவாகும்னு. அப்படி உருவான ஸ்ட்ராபெர்ரி செடி தாங்க இது. ஆனா, இதுலயும் எனக்கு காய் விடுதுங்க. நான் பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோல தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்க இப்போ ஒரு பழம் பழுத்து நிக்குது. அதையும் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 பழம் இதுல ஒரு கொத்துல பழுத்து நின்னுச்சு. ஒரு கொத்தா வந்து அப்படி பழுத்துக்குங்க. இது வேர் மாதிரி வந்ததுனால நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு நான் இப்ப கமெண்ட்ல கேட்டீங்க பார்த்தீங்களா? வேர் மாதிரி, கிளை மாதிரி போயிட்டே இருக்குதேன்ட்டு. நான் அவங்களுக்கு சொல்ற ஒரு ஐடியா. இப்படி வேர் மாதிரி வந்துச்சுன்னா, இந்த செடிய அப்படியே உட்டுருங்க. வேர் மாதிரி வந்த செடிய அப்படியே தரையில பதிச்சு விட்டுக்கிட்டு, அதில வேர் மாதிரி ஒரு இது வரும் பார்த்தீங்களா? அத கட் பண்ணி விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இதுல எனர்ஜி எல்லாம் போய் இது பூ பூத்து காய் காய்க்க தொடங்கும். கட் பண்ணி விடாம இருந்தீங்கன்னா, அது கிளை மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி சின்ன சின்ன ஸ்ட்ராபெர்ரி செடி வந்துச்சுன்னா, அத மாத்தி நட்டுருங்க. ஒரே இதில அப்படியே கிளை மாதிரி போவும் விட்டுறாதீங்க. அப்படி கிள மாதிரி போனதுலேருந்து தான் ஒரு ஸ்ட்ராபெர்ரி செடிய இந்த பாட்டுக்குள்ள நட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெர்ரி செடியிலேருந்து கிள மாதிரி போக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இது கிள மாதிரி போக்கு தயாராயிட்டு இருக்குது. படர்ந்து போகுங்க. அப்படி நீளமா கயிறு மாதிரி போய் படர்ந்து போய் அதுலேருந்து ஒரு புது ஸ்ட்ராபெர்ரி செடிய அதுவே உருவாக்கிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அது வேர் வர தொடங்குறத பார்த்த உடனே மண்ணுல இல்லன்னா ஊனி வச்சிரணும். ஊனி வச்சு அது நல்லதா கொஞ்சம் பெருசான உடனே அந்த வேர் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். அந்த நீளமா போகுது பார்த்தீங்களா? அத கட் பண்ணி விட்டுறணும். அல்லன்னா அதிலேயே நீங்க அதுலேருந்து மாத்தி நீங்க புது செடியா உருவாக்கி எடுத்துக்கலாம். இது இன்னொரு பாட்டுல தானே முளைச்சு நிக்கிறது. இதுதாங்க என்ட்ட ஃபர்ஸ்ட்டா இருந்த ஸ்ட்ராபெர்ரி செடி. இதுல ஒரு ஓர்க்கிட் செடி விதை விழுந்து வளர்ந்துருச்சுங்க. அதனால அதோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப டல்லா ஆயிருச்சு. எனக்கு மாத்தி நடணும். அதிலேயே பாருங்களேன் ஸ்ட்ராபெர்ரி காஞ்சு போயிருக்கு. ஸ்ட்ராபெர்ரி காஞ்சு போன ஸ்ட்ராபெர்ரியும் பசங்க விடுறதில எடுத்து சாப்பிடுவாங்க. அது இந்த ஜெல்லி ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். லாஸ்ட்டா சொல்லிக்கிறேன். என்ன உரம் குடுக்குறீங்கன்னு கேட்டீங்கல்ல, காய்கறி வேஸ்ட்டுங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் குடுக்குறது. காய வச்சு நல்லா உரமாயிட்டு நான் குடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.